பொதுச் செயலாளர் அறிஞர் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நமது தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு மக்களுடைய விருப்பம் அறிந்து அவர்களை நேரில் சந்தித்து ஆங்காங்கு கட்சி சார்ந்த அமைப்புகள் மட்டுமல்ல, கட்சி சாராத அமைப்புகள் அந்தந்த மண்டலங்களிலே செயல்பட்டு வருகின்ற அனைத்து அமைப்புகளையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு விருப்பம் அறிந்து இந்த தேர்தல் அறிக்கையிலே எதை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கையாக, பயனுள்ள தேர்தல் அறிக்கையாக, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு முன்மாதிரியான தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை அமைய வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அங்கே விரும்புகிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழகத்தில் 9 மண்டலங்களாக பிரித்து 9 மண்டலங்களுக்கும் அனைத்து இடங்களுக்கும் நேரில் இந்த குழு சென்று ஆங்காங்கு இருக்கின்ற அந்தந்த மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்ற அந்த மண்டலங்களில் செயல்பட்டு வருகின்ற அந்த அமைப்புகள், தனியார் அமைப்புகள் மற்றும் பொதுநல அமைப்புகள், இப்படி எண்ணற்ற விவசாய அமைப்புகள், மீனவர் அமைப்புகள், மீனவர் சங்கங்கள், தொழில் அமைப்புகள், சிறுதொழில் முனைவோர், சிறு குறு பெருந்தொழில் சங்கத்தினர், இப்படி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், இப்படி சமுதாயத்தினுடைய அனைத்து மோட்டார் தொழிற்சங்கத்தில் மோட்டார் தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி சிறுதொழில் குறுதொழில் செய்பவர்கள், இப்படி சமுதாயத்தினுடைய மீனவர் சங்கங்கள், இப்படி எல்லாரும் அவரவருக்குரிய பிரச்சனைகளை எல்லாம் அந்த சங்கத்தில் வலியுறுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இங்கே மனுக்களாக வழங்கியிருக்கிறார்கள். சில இடங்களில் நேரில் செல்லும் பொழுது அவருடைய பிரச்சனைகளை நேரிலும் எங்களிடம் இந்த குழுவிடம் தெரிவிக்கிறார்கள். சில இடங்களில் அவர்கள் அத்தனை பேரும் அந்த பிரச்சனைகளை எழுத்துப்பூர்வமாக இங்கே மனுக்களாகவும் அளித்திருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் நேரில் உட்கார்ந்து அந்த பரிசீலித்து இந்த குழு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அளித்திருக்கின்ற மனுக்களை எல்லாம் வாங்கி அதில் உள்ள தரவுகளை எல்லாம் பார்த்து இன்றைக்கு ஆய்வு செய்து அதில் எந்தெந்த கோரிக்கைகளை எல்லாம் இங்கே தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியிருக்கார்களோ அதெல்லாம் தேர்வு செய்து அந்த தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாரிக்கின்ற அந்த தேர்தல் அறிக்கையிலே அதில் சேர்த்துக்கொள்ளப்படும், இணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சங்கங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவை நேரில் சந்தித்து மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு மற்ற கட்சிகள் மீது மக்களுக்கு இருக்க நம்பிக்கை இன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு பல அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் அவர் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன எந்த செயலும் நடைமுறைப்படுத்தவில்லை. குறிப்பாக சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக அளித்த தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு ஒரு 5%, 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. அதேபோல் அதனால்தான் மக்களுக்கு அந்த தேர்தல் அறிக்கைகளில் நம்பிக்கை இல்லை. ஆனால் மாறாக நமது எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தயாரிக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மனம் வந்து தொழில் முனைவோர்கள் அத்தனை பேரும் ஆர்வத்தோடு வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதனுடைய தலைவர் நமது எடப்பாடியார் அவர்கள் மீதும் மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இவ்வளவு பேர் வந்து இங்கே எழுச்சியோடு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவிலே இங்கே மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு கோயம்புத்தூர் மண்டலத்தில் பார்த்தால் இன்னும் ஏராளமான இங்கே இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் ஒவ்வொருவரும் எழுத்து மூலமாக